ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஞ்சக்காட்டுக்குள்ளே நம்ம நட்டு வச்ச நம்ம ஸ்வீட் கார்ன் எல்லாம் இப்போ அறுவடைக்கு தயாராகிடுச்சுங்க. பாருங்கள் எல்லாம் என்ன வளர்த்தியாக இருக்குதுன்னு சொல்லி எவ்வளோ ஹைட்டாக நல்லா வளர்ந்துருச்சு. சூப்பராக சோளம் வந்து நல்லா விளைஞ்சிருச்சுங்க. நம்ம சாப்பிட்ற பக்குவத்தில் கரெக்டாக இருக்குது. இதோட ரொம்ப வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து தாங்குங்க. அதனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து முதல் முறையாக இன்றைக்கி அறுவடை செய்யலான்ட்டு வந்திருக்கேன். இதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம இந்த நிறையா இதுக்கு வேலை செய்ய வேண்டியது இருந்துச்சுங்க. மயில், குருவின்னு சொல்லிட்டு எல்லாமே நிறையா சாப்பிட்டுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நிறையா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பாதிக்காட்ட கட்டி வச்சுருந்தேங்க. அதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிது. ஒவ்வொன்றும் நிறையா குருவி சாப்பிட்ருச்சுங்க. எப்போவுமே இங்கே வந்து இப்போ அது அதிகமாக யாருமே இது இந்த சோளம் வந்து பார்த்திங்கன்னா சோளம் கருது வந்து விளையிற வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. எல்லாமே சாப்பிட்ருது. எது 1, 2 நம்மளுக்கு கிடைக்கிறத வச்சா சாப்பிட்டுக்கணும். சரி, இந்த ஸ்வீட் கார்ன் நம்ம முதன்னு ஒன்றுனால இது எப்படி வருதுன்னு பார்க்குறக்காக நாட்டு சோளமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி வைக்க மாட்டேன். சாப்பிட்றது போக நான் ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம அறுவடை செஞ்சு எப்படி இருக்குதுன்னு நம்ம எப்போவுமே பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த ஸ்வீட் கார்ன் நான் முதன்னு நட்டதுனால இது எப்படி போட்ட வந்து அது கருது வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு இது ஒவ்வொன்றையும் பாதுகாப்பாக அது கட்டி வச்சுருந்தேங்க. அதோட கருது வந்து நல்லா நீளமாக பெருசாக சூப்பராக வந்திருக்கு. ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாகவே நான் அன்றைக்கி அறுவடை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சின்னதாக பேபி கார்ன் கூட 2 உடச்சி நம்ம வந்து சில்லி போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. யாரெல்லாம் பேபி கார்ன் வந்து சில்லி சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து கருது வந்து நல்லா பெருசானால அந்த மாதிரி எதுவும் உடைக்க முடியாது. இனி வந்து நம்ம வேக வச்சு வேறு இருந்து செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சோளக்கருது வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் நம்மளுக்கு சொல்லுங்கள். நம்ம சேனல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா நல்லா சோளம் வந்து நல்லா சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா வந்திருக்கு. நம்ம நாட்டு சோளக்கருதை விட இதோட கருது வந்து நல்லா பெருசாக நீளமாக வந்திருக்கு. தட்டும் பார்த்திங்கன்னா அந்த சோளக்கருது தட்டு வந்து நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு. சோளமெல்லாம் நமக்கு தேவையான அளவு மட்டும் இன்றைக்கி ஒடிச்சு வச்சாச்சுங்க. வீட்டு செலவுக்கு தேவையான அளவு ஒடிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த தட்டையெல்லாம் வந்து அறுத்தா மாட்டுக்கு கொண்டு போய் போடலான்னு சொல்லிட்டு, மாட்டுக்கும் தீவனம் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த தட்டையெல்லாம் அறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த போட்டு தனியாக ஒடிச்சு வச்சுட்டு தட்டும் தனியாக அறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த சோளத்தட்டு வந்து மாடு வந்து நல்லாவே சாப்பிடும். சூப்பராக இருக்கும். நாம் இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடும்போது ஸ்வீட் கார்ன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து இந்த ஸ்வீட் கார்ன் அறுவடையும் இந்த சோளத்தட்டு அறுவடையும் தாங்க நடந்துச்சு. வேலையெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம சோளத்தட்டு அறுத்ததையெல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் தனியாக ஒடிச்சு வச்சுட்டு இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான கருதெல்லாம் பாருங்கள் ஒடிச்சு தனியாக வச்சாச்சு. தட்டு வந்து தனியாக கட்டி வச்சுட்டேன் மாட்டுக்கு கொண்டுட்டு போகிறக்காக. இந்த மாதிரி விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.